அண்ட் அகத்தியார் அப்படின்னு ஏஷியன் டைமில் இருந்திருக்கார் போல். அது இந்த படம் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜீவா படம்ட்டு தான் நம்ம வந்தோம். படம் ஃபுல்லாகவே அர்ஜுன் மட்டும்தான் இருந்தார், ஜீவாவே இல்லை. லாஸ்ட்டில் வந்து நடுவில் கோச்சடையெல்லாம் வந்துட்டு போனார். நான் 3D எடுத்துருந்தா நல்லா இருந்துடும். படம் செம்மையாச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆள் வராங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இன்னும் வராங்க ப்ரோ. எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ படம். கண்டிப்பாக ப்ரோ எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உட்காந்து பாடலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன ஜானர்னா இது ஒரு ஃபேண்டசி ஜானர் தான், ப்ளஸ் ஹாரரு எல்லாமே இருக்கும். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹாரராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேண்டசி ப்ளஸ் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். புரியல ப்ரோ. ஜீவா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் சாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அனிமேஷன் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. யோகி பாபுல ஒரு சீன் தான் ப்ரோ வராரு. ஒரு சீனோ 2 சீனோ தான் வராரு, மற்றபடி ஃபுல்லாலாம் வரல. ஓகேம்மா, ஓகே, அவ்வளோதான். மூவி நல்லா இருந்துச்சு, நல்லா என்டர்டெய்னிங்காக. ஜீவா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி சித்த மருத்துவத்தை பற்றி எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஜீவா அர்ஜுன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராசிகண்ணா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸ்டோரி வந்து ஒரு ஹாரர் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃபன்னியாக தான் போச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக போச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு வந்தார், ஒரு 2 minutes to 3 minutes தான் இருந்தார். அப்புறம் ரொம்பலாம் இல்லை. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஃபில்ம். சரி, ஜீவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீவா சார் நல்லா சரி, அர்ஜுன் சார் நல்லா நடிச்சிட்டேன். ஸ்டோரி சூப்பராக இருக்கும். இட்ஸ் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ், ரியலி நைஸ் ஃபில்ம். காமெடி நிறைய. ஹாரர் தான் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இட்ஸ் வெரி என்ஜாயபிள் ஃபிலிம். மஸ்ட் வாட்ச். ஸ்டோரி வந்துட்டு சித்த மருத்துவம் இது இருக்குல்ல, மருந்து பற்றியான ஸ்டோரி தான். அண்ட் அகத்தியார் அப்படின்னு ஏஷியன் டைமில் இருந்திருக்கார் போல். அது இந்த படம் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க படம் ஃபுல்லாக. அண்ட் இட்ஸ் லைக் ஹாரர் மூவி தான். அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த ஹாரரில் என்னென்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அனிமேஷன். ஃபைனலாக வந்து அனிமேஷன்லாம் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நல்லதாக இருக்குது. யோகி பாபு சார்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போயிட்டார், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி. நிறைய பேரும் வந்திருக்காங்க அண்ட் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, எப்பவும் போல். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக மாசாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நல்லாவே பண்ணியிருக்காங்க சார். த்ரில்லர் அண்டு அம்மாவோட கான்செப்ட், அந்த எமோஷ்னல் நல்லா டெலிவரி ஆகிருக்கு. அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக தாராளமாக சாட்டிஸ்ஃபைட். காமெடி ஜீவா காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்லாம் ஓகே. பட் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜுன் சாரோட படம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஜீவா சார் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சோசியல் மெசேஜ் கொண்டு சொல்கிறாங்க கடைசியில். ஆனால் சில ஒரு மாதிரி எப்படி சீரியஸான இதுவும் நமக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பொம்மை படம் மாதிரி இருந்துச்சு லைட்டாக, வேறு எதுவும். மற்றபடி படம் அவ்வளோவா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஒரு சில. ஆக்சுவலாக ஜீவா படம்ட்டு தான் நம்ம வந்தோம். படம் ஃபுல்லாகவே அர்ஜுன் மட்டும்தான் இருந்தார், ஜீவாவே இல்லை. லாஸ்ட்டில் வந்து நடுவில் கோச்சடையெல்லாம் வந்துட்டு போனார். நான் 3D எடுத்துருந்தா நல்லா இருந்துடும். சரியா? ஆமாம், 3D எடுத்து தான் ஒத்துருக்காங்க. கார்ட்டூன் படம் தான் நான் மோஸ்ட்லி. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அர்ஜுன் சாரோ
ஜீவா 2 பேருமே ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருந்தது, புதுசாக இருந்தது. 2 பேருமே ஆக்ஷன் கிங்னால ஆக்ஷன் கிங் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. காமெடிலாம் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இல்லை, பார்க்குறதுக்கு இனிமையாக இருந்தது. எல்லாம் சாங்கு கொரியோகிராஃபு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருக்குது. ரிப்பீட்டட் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். அகத்தியான்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் சித்த மருத்துவத்தை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைனாக கொடுக்க. ப்ளஸ் சயின்ஸு நமக்கு கொஞ்சம் மறந்த விஷயங்கள்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்துருப்பாங்க உங்களை படத்தை எடுக்கும்போது. நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு 3D அனிமேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, நார்மல் ஃபைட் மாதிரி இல்லாமல். ஹாரர் பேய் படம் இல்லாமல் கொஞ்சம் கருத்துள்ள படம். கொஞ்சம் இந்த சித்த மருத்துவத்தில் பேசினாங்க. சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஸ்டோரி சித்த மருத்துவத்தை பற்றி மெயினாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து ஒரு டைம் நல்லாவே பார்க்கலாம். யுவான் மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ. 2 அம்மா சாங்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஒரு லவ் சாங் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. மூவி சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹாலிவுட் படம் பார்த்த ரேஞ்சில் எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப லோக்கலெல்லாம் பண்ணல, ரொம்ப கிராண்டாக நல்ல டெக்னிக்கல் சைடு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. சிஜிலாம் செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸும் வந்து ஒரு நல்ல சாங்ஸ் தான் இருந்துச்சு. அது வந்து டூயட் சாங்குன்னு எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் இந்த அம்மா சாங்கு, அப்புறம் இந்த எண்ணி பொன்னிலாவேன்னு சொல்லிட்டு பழைய சாங் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கவே இல்லை. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, இந்த அது என்ன சொல்லுங்கள், சரி விடுங்க. அதாவது ஒரு விஷுவல் உலகத்துக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் லாஸ்ட்டில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும். அதில் அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படியே அது பார்த்து அப்படியே புல் அரிச்சிடுச்சு. அந்தளவுக்கு வந்து அந்த சீன் இருந்தது. ஜீவா சார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு நிறைய பேய் படம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டருக்கு அவருக்கு கரெக்டான ஒரு ஹீரோ. இது தவிர்த்து நம்மளுக்கு ஆக்ஷன் கிங்கும் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவர் பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஹார்ட் பீட்டே டக்குன்னு அடிக்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செம்மையாக இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா இந்த இதில் ஹாரர் மூவிஸில் இது ஃபஸ்ட்டு வரணும், அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறமா வந்து அந்த எடிட்டிங்ஸ் நல்லா இருக்குது, எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது இப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து அதுக்கு எல்லாமே கனெக்ஷன் இருக்குது. அப்புறமா வந்து அந்த ஒரு சீனில் வந்து அந்த 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 பெட்டிலேருந்து வெளில வராங்க. அப்போது அந்த செகண்டில் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் நான். அந்த சிங்கம் 4 சிங்கமும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு சிங்கம் ஸ்ட்ரெயிட் இந்த சைடுக்காக பார்த்துருக்கோம். அதுதான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சொல்ல தெரில, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹாரர் மூவி செம்மையாக இருந்துச்சு, காமெடியும் இருந்துச்சு, ரெண்டுமே கலந்துருக்கு, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார். த்ரில்லர் மூவின்னு ரொம்ப நல்லா இருக்குது. பேர்லேயே வந்து அந்த கண்டென்ட், நான் கூட ஏதோ அகஸ்தியரின் ஏன் பேர் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த சித்தர் மூலிகை பற்றிலாம் சொல்கிறாங்க. படத்தில் வந்து ஜீவா சார் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டு மூமெண்ட்டில் தான் வந்து அந்த ஏன் வந்து அந்த பேருக்கான அர்த்தம்ன்றது தெரியுது. அவர் தான் அந்த பேருக்கு ஏன் அந்த பேர் அவருக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. அந்த மாதிரி ஒரு ரிவீல் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அர்ஜுன் சார் சொல்லவே வேணாம். அவர் பேசினாலே வந்து அவர் இப்படி பார்த்து இப்படி சொல்லுவார். அவர் கரெக்டாக ஆப்டாக இருக்குது. அந்த ரோலுக்கு அவர் தான் அந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரு சித்தா டாக்டராக வராரு. அந்த டாக்டர் வந்து அந்த இப்போ டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு எப்படி வேணாலும் மாறுறாங்க. ஆனால் அவர் டாக்டருக்கான அந்த மிடுக்கு, நம்மளோட முன்னோர்கள் பாரம்பரிய அந்த சித்தா டாக்டர்ன்றதை வந்து இப்போ சித்தா டாக்டர்னால் யாருமே மதிக்கிறதே கிடையாது. ஆமாம் இல்லைங்களா? ஆனால் சித்தா டாக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அவங்களாம் வந்து எவ்வளோ ஒரு 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 அந்த கர்வம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மிடுக்காக அவர் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம். ரொம்ப சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது படம். அதாவது நல்ல கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து டிசீஸை க்யூர் பண்ண முடியாமல் போயிட்டுருக்க நேரத்தில் சித்த வைத்தியத்தோட எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். என்டையர் க்ரூ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஜி நல்லா இருக்குது, நல்லா மேக்கிங் நல்லா இருக்குது. ஜீவா சார் ஆஸ் யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் மறைக்கப்பட்டுருச்சு.
இந்த கடந்த அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அழகாக நோட்டாக எடுத்துக்கிட்டு அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஸ்டார்ட் டு எண்டு ஃபுல் எங்கேஜிங்காக இருந்தது. அழகாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு நம்மளை மீறி கைத்தட்ட வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல இது நான் ரிவீல் பண்ணக்கூடாது, அழகாக ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் 2 இடத்துல பழைய மியூசிக் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது நம்மளை அறியாமல் ஒரு பீரியாடிக்கல் அந்த டக்குன்னு போகுது. ரொம்ப நல்லா இருக்குது சார். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சார். எப்போவுமே நம்ம ஜீவா சார் வந்து நீங்கள் அவரோட இதுலேயே பார்த்தீங்கன்னா, அவரோட ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எடுக்கிறதுல ஜீவா சார் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பார். இந்த படமும் அப்படி ஒரு முனைப்பில் எடுக்கப்பட்ட கதை தான் எனக்கு தோணுது. ஜீவா சார் அதனால தான் இதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அர்ஜுன் சார் கேட்கவே வேண்டாம், இஸ் ஆல்வேஸ் அ லெஜெண்ட். சூப்பராக பண்ணியிருக்காரு. டோட்டலாக படம் வந்து நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் லேக் எல்லாம் போகிறதுக்கு இவங்க 2 பேரும் மிகப்பெரிய முக்கியமான காரணமாக இருக்காங்க சார். ஆக்சுவலி பா விஜய் சார் வந்து வசனம் எழுதி அந்த வசனங்கள் நம்ம தமிழுக்கே உரிய அழகான அந்த முத்திரை நுவான்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை நிறைய இடத்துல விஜய் சார் வச்சுருக்காங்க. அண்ட் டைரக்டராகவும் நம்மளை நிறைய இடத்துல இது என்ன நடக்க போகுது, இது என்ன ஆக போகுது, இப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டே வந்து அதெல்லாம் ரிவீல் பண்ணி அந்த நாட்டெலாம் ரிவீல் பண்ணுற இடம் இருக்குல்ல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பா விஜய் சார் இந்த படம் டைரக்டராக நிச்சயமாக பரிமளிக்கப்படுவார்னு தான் தோணுது.